வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பினேஷன் சர்க்யூட் சீக்வென்ஷியல் சர்க்யூட். ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காம்பினேஷன் சர்க்யூட்டுன்னு டைட்டில் போட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் காம்பினேஷனலுக்கும் சீக்வென்ஷியலுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி தான் காம்பினேஷன் சர்க்யூட் நடத்தியிருக்கேன். புரியுதுங்களா? அதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் தனியாகவும் நான் மேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் மறுபடியும் போனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்கள் மனசில் பதிஞ்சுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டு. காம்பினேஷன் சர்க்யூட்டை பொறுத்து நார்மலாக ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மெமரி தேவையில்லை. காம்பினேஷன் சர்க்யூட்டை பொறுத்து என்ன தேவையில்லை அப்படின்னா மெமரி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு மெமரி தேவை அப்படின்னு சொல்லியிருப்போம். மெமரி தேவை அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவோம். பேசிக் யூனிட் ஆஃப் மெமரி என்னது? ஃப்ளிப் ஃப்ளாப். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளிப் ஃப்ளாப் ஃபஸ்ட்டு பேசிக்காக மெமரி அப்படின்னாலே டைட்டில் உங்களுக்கு காம்பினேஷன் சீக்வென்ஷன் இதுக்குள்ளே சொல்ல வர விஷயங்கள் நிறையா இருக்கும். மெமரினாலே பேசிக் யூனிட் ஃப்ளிப் ஃப்ளாப். பேசிக் யூனிட் என்னது? ஃப்ளிப் ஃப்ளாப். காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மெமரி. காம்பினேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர், அதாவது ரிஜி 1 ரிஜி 2 இதெல்லாம் சேர்ந்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா மெமரி ஆயிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரிஜிஸ்டர்ன்றது எப்படி ஆகும் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் ப்ளஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் இது மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. சிங்கிள் யூனிட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் என்னது? ஒரே ஒரு பிட்டு தான் ஸ்டோர் பண்ணும். 0ன்னு ஸ்டோர் பண்ணும், அப்படி இல்லைனா 1ன்னு ஸ்டோர் பண்ணும். ரிஜிஸ்டர் அப்படின்னா நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப்பை சேர்ந்து தான் நான் ரிஜிஸ்டர் சொல்லுவேன். அதுக்குள்ளே என்ன பண்ணினா எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணணும்னா அத்தனை பிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ரிஜிஸ்டர் அப்படின்னா ரிஜிஸ்டர் 1 ரிஜிஸ்டர் 2 ரிஜிஸ்டர் 3 நான் பண்ணி நிறைய ரிஜிஸ்டர் வச்சுருப்பேன். அந்த ரிஜிஸ்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். ஸோ இதை டோட்டல் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மெமரின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெமரினா என்னன்னா இதுதான் மெமரி. காம்பினேஷன் சர்க்யூட். புரியுதுங்களா? அவுட்புட்டோட இன்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் இன்புட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இன்புட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இன்புட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட்டையும் அதுக்கப்புறம் என்னது பாஸ்ட் இன்புட், அதாவது பாஸ்ட் என்ன அது அவுட்புட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வார்த்தையும் முக்கியம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க ப்ரெசன்ட் இன்புட் வேரியபிள் அண்ட் ஆல்சோ பேசிக் ஆஃப் தி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் இன்புட். புரியுதுங்களா? அது என்னது பாஸ்ட் அவுட்புட் கூட வச்சுக்கலாம். நல்லா ஞாபகம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இதில் மெமரி இருக்காது. ஏன்னா நான் கொடுக்குறோம், அவுட்புட்டை பார்க்குறோம், கொடுத்தோன்னே வெளியே வரப்போகுது. புரியுதுங்களா? அதனால் மெமரி இல்லை. இதுக்கு மெமரி வேணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரி வேணும். ஏன்னா ஒரு பிட்டை நான் என்ன பண்ண போகிறேன் சேவ் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஃபாஸ்ட்டு அவுட்புட்டை எடுக்கணும். புரியுதுங்களா? அதனால் அடுத்தது இது ஃபாஸ்டரு ஸ்லோவரு. ஈஸியாக என்ன பண்ணிடலாம் டிசைன் பண்ணிடலாம். இது டிசைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த டிசைனுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் காம்பினேஷன் சர்க்யூட்டை போடணும், அதுக்கப்புறம் மெமரியை போடணும். புரியுதுங்களா? காம்பினேஷன் சர்க்யூட் எப்படி செய்வாங்கன்னா பேசிக் கேட் அண்டு ஆறு நேண்டு எக்ஸ்ஆர் இந்த மாதிரி கேட் மூலியமாக யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுதான் காம்பினேஷன் சர்க்யூட். அதோட நான் என்ன பண்ணணும் மெமரியை சேர்ப்பேன். இதில் சீக்வென்ஷியல் சர்க்யூட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதாவது 1-2 வீடியோவில் தான் இந்த வார்த்தை வரும். பேரலல் ஆர்டர், சீரியல் ஆர்டர். பேரலல் ஆர்டர், சீரியல் ஆர்டர். பேரலல் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துடும். சீக்வென்ஷியலுக்கு சீரியல். நார்மலாக நம்ம என்ன நினைப்போம் சீரியல் கொண்டு வந்து இங்கே போட்டுருவோம், காம்பினேஷனில் கொண்டு வந்து போட்டுருவோம். இது பெரும்பாலான மாணவர்கள் செய்கிற தப்பு. ஸோ பேரலல் ஆர்டர் அப்படின்றது காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கும், சீரியல் ஆர்டர் அப்படின்றது சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கும். ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எஸ் சீக்வென்ஷியலுக்கு எஸ் வரும், சீரியலுக்கும் எஸ் வரும். சீரியல் ஆர்டர் அப்படின்றது எதுக்கு எக்ஸாம்பிள் சீக்வென்ஷியல். அடுத்தது பேரலல் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா காம்பினேஷனில். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காம்பினேஷனில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், ஆஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர்,
என்கோடர் டிகோடர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார்முலாவாக போட்டிருப்போம். என்கோடர் அப்படின்னா என்னது, உங்களுக்கு 2n/n. அப்புறமே டிகோடர் அப்படின்னா n/2n. மல்டிப்ளெக்ஸருக்கு n/1, டிமல்டிப்ளெக்ஸருக்கு 1/2n. இந்த மாதிரி எல்லாம் வேரியஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட். இதில் சர்க்யூட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், அந்த ஃபார்முலாவாக தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குமா இல்லை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இது காம்பினேஷன் சர்க்யூட்னா இன்புட்டு, இந்த சைடு அவுட்புட்டு. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரெசன்ட் இன்புட்டு இங்கே நான் 1 கொடுத்தா இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல கொடுத்தா இந்த இடத்துல வரும், அப்படி. ஸோ ப்ரெசன்ட் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரெசன்ட் இன்புட். நல்லா ஞாபகம், ப்ரெசன்ட் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரெசன்ட் நான் கொடுக்குற இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். காம்பினேஷன் இது சீக்வென்ஷியல் சர்க்யூட் நல்லா பார்த்துக்கோ. இங்கேயும் காம்பு தான் இருக்கும், காம்பினேஷன் சர்க்யூட் தான் இருக்கும். அதோடு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு மெமரியை சேர்த்துருப்பேன். அதோடு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு மெமரியை சேர்த்துருப்பேன். மெமரி 2 எலமெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறோம், இதிலேருந்து எடுத்து இங்கே கொடுத்து இதை எடுத்து இங்கே கொடுத்துருவோம். தெரியுதா? ஸோ ப்ரெசண்ட்டு இன்புட்டு, இதை பாஸ்ட்டு இன்புட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட்டு அவுட்புட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். பார்த்துக்கோங்க. புரியுங்களா? இது ஏன் பாஸ்ட் அவுட்புட்னு சொல்ல, இந்த டெஃபினிஷன் ஒன்று வருது பாருங்க, இதுக்காக சொல்ல வரோம். நீங்கள் குழப்பிய கூடாது. நார்மலாக டெஃபினிஷன் ப்ரெசன்ட் இன்புட் பாஸ்ட் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்டு இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஏக்கு இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸி படித்தவங்களுக்கு இதெல்லாம் காமனாக வர பேட்டர்ன். புரியுதுங்களா? அதுதான் காமனாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீக்வென்ஷியலாக தான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ போட்டு அடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி வீடியோ தான் போடுவோம். புரியுதுங்களா? இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இணையதளங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல ஒரு இதே மாதிரி டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.